மே 12. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எனது வாகனம் ஓட்டும் திறமை எப்படி? இன்றைய வேத வாசிப்பு யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 26 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். குறிப்பு வசனம்: யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:19-20. எனக்கு முன்பாக போய்கொண்டிருந்த பழுது பார்க்கும் லாரி திடீரென்று திரும்பியதால் ஐயோ என நான் அலறினேன். அந்த வாகனத்தில் பின்புறம் எனது வாகனம் ஓட்டும் திறமை எப்படி என்று கேட்டு அதற்கு கீழே தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டேன். நான் ஏன் அழைக்கிறேன் என்று ஒரு பெண் என்னிடம் கேட்டாள். நான் என் விரக்தியை கோபமாய் வெளிப்படுத்தினேன். நான் புகார் கூறின அந்த பழுது பார்க்கும் ட்ரக்கின் நம்பரை குறித்து கொண்டாள். பின்னர் அவள், எப்போதும் நன்றாக வாகனம் ஓட்டும் ஒருவரை குறித்து சொல்வதற்கும் நீங்கள் எங்கள் எண்ணை அழைக்கலாம் என்று சோர்வுடன் சொன்னாள். அவளுடைய அந்த சோகமான வார்த்தைகள் என்னை தடுமாறச் செய்தது. என் தவறை உணர்ந்தேன். எனக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக நான் பேசிய கோபமான வார்த்தைகள் அந்த கடினமான வேலை செய்யும் பெண்ணை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். என்னுடைய விசுவாசத்திற்கும் கனி கொடுக்கும் ஜீவியத்திற்கும் இடையில் இருக்கும் தொடர்பு அற்று போனதாக அவ்வேளையில் நான் உணர்ந்தேன். நம்முடைய செய்கைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியைத்தான் யாக்கோபு நிருபம் வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வாசிக்கிறோம். மேலும் அவர், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்றும் ஆலோசனை கூறுகிறார். நாம் யாரும் நேர்த்தியானவர்கள் இல்லை. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை என்னும் வாகனத்தை ஓட்டும் போது நம்முடைய கடினமான வாழ்க்கை பாதையில் அவர் நம்முடைய கடினமான சுபாவங்களை மாற்றுவார் என்று நம்பி அவரை சார்ந்து கொள்ள முற்படுவோம். கோபத்தில் யோசிக்காமல் பேசப்படும் வார்த்தைகள் ஏன் பிரச்சனைக்கு காரணமாகின்றது? உங்களுடைய மெய்யான நம்பிக்கைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை வாழ்வது எப்படி? தகப்பனே, சில வேளைகளில் என்னுடைய கோபம் மேலோங்கி கடினப்படுத்தும் வார்த்தைகளை நான் பேசிவிடுகிறேன். இந்த பகுதியில் நான் வளருவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.